إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون இன் கானத் இல்லா செய்தோ. இதை இன்னும் இல்லாமல் வந்தால் நான் என்ன சொல்லணுமா, இதை ரெண்டையும் வெட்டிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தவிர வேறு இல்லைன்னு போடும். கானத் அது இருந்தது, எது இருந்தது, செய்யத்தன் வாயுதத்தன். வாயுதண்டா உங்களுக்கு தெரியும், உண்டு, ஒரே ஒரு வாயுதத்தன். செய்ய என்று சொல்கிறது வந்து சத்தம். அது ஒரே ஒரு சத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு சத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அனுப்பல, படையோ பெரிய ஆமியோ மலக்கோ அனுப்பல. என்னது, ஒரு சத்தம் தானே அனுப்பினாங்க எங்களை அழிக்கிறது. ஒரு சத்தம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு சத்தம் போட்டு அவனோட பவர் இது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ஒரு சவுண்டை கொஞ்சம் கூட்டிக்கொண்டு போங்க, என்ன நடக்கும், கொஞ்ச நேரம் போகும், எங்களுக்கு தாங்கல. அதே யோசிச்சு பாருங்க, காது கிட்ட போம்பே ஒன்று வெடிச்சு வர டேமேஜ் இல்லை நான் சொல்கிறேன். போம்பே ஒன்று காது கிட்ட வெடிச்சு அதில் சத்தம் எப்படி, அதை சத்தத்துக்கே மனதை செத்துடும், காது வெடிச்சிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போம்பே வெடிக்கிற சத்தமாக ஆகிக்கும். இது சத்தம் எப்படி சத்தமாகிக்கும், சும்மா அதை அப்படியே அடையாளமே இல்லை அடித்தது அந்த சத்தத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு தெரியுமா, சரியான சத்தம் ஒன்று வந்தால் இது சத்தத்துக்கு ஜன்னல்கள் வெடிக்கிறே தெரியுமா. சத்தம்ன்றது ரேசிப்பட்ட விஷயம். சத்தத்துக்கே போம்படிச்ச சத்தத்துக்கே குலுங்குது எப்படி சத்தத்துக்கு குலுங்குது, ஒன்றும் படையும் இல்லை ஒன்றும் இல்லை, குலுங்குது. அந்த சத்தம், அந்த மிசைல் சத்தத்துக்கு, சத்தம் என்றது லேசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குற பவர் இது. சத்தம், காற்று எவ்வளோ பவர் சுப்ஹானல்லாஹ். நெருப்பு, தண்ணி, ஒரு சுனாமியால் எப்படி பேர் சுப்ஹானல்லாஹ். இவன் எலக்ட்ரிசிட்டி ரப்பட தானே. இதுவும் கரண்ட் என்றாலும் மனுஷன் கண்டுபிடிச்சது யாதை அதை போட்டு எப்படி சரியாக கரண்ட் பட்டுச்சுன்னு சொன்னால் சாம்பல் ஆகுறாங்க. பொணத்துவலை என்ன செய்கிறாங்க, கரண்டில் தானே போட்டுறான், சாம்பல் ஆகுது, சூடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எனக்கு எங்களை அணிக்கிறதுக்கு உண்மை நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் பெரிய பாட்டு போடுறோம். நாங்கள் யாருன்னு முதல் ஒரு சத்தத்தை அனுப்பினாலும் எங்களுக்கு தாங்கல. உண்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தம் நரம்பு இழுத்தாலே முடிச்சு, ஒரு வருத்தம் வந்தாலே எங்களுக்கு தாங்கல. அதுதான் அன்றைக்கு நாங்கள் இந்த உத்தரவாட்ட கூட்டாளி ஒன்றுட வாப்பாக்கு பெரிய கதை. நான் சிம்பிளாக சொல்கிறேன். பைக்கில் போகல, அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிற பையன் பைக்கில் போகல, புலூராறு சின்னொரு கல் ஆக்சிடெண்ட்டில் மேலே ஒரு காயம் இல்லையா, சின்னொரு சின்ன கல் ஒன்று போய்த்து தலையில் பட்டு, அது உள்ளுக்கு போய்த்து மூளையில் நரம்பொண்டுக்கு போய்த்து பட்டி. இது அவரோட மூளை செத்து போய்த்துட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. பிரெயின் டெட், உசுரிக்குது, பிரெயின் டெட் ஆகி. ஆனால் பிரெயின் டெட் ஒரு பகுதி டெட். அவர் ஐசியூவில் அவருக்கு ஒன்றும் பேச ஒன்று மேலே. ஒரு நாளைக்கு 5 லட்சம் செலவு. ஆனால் உசுரை காப்பாற்றலாம் 6 மாதத்தில் மௌத்தா போவார். அவங்க சொல்கிறாங்க, என்ன செய்யலாம், 5 லட்சம் செலவழிக்கே போகணும், உசுரையும் காப்பாற்றலாம். சுப்ஹானல்லாஹ், நிலைமை பாருங்கள், வாப்பட நிலைமை. அது அவ்வளோ அவருக்கு அது மனுஷன் அவ்வளோ சல்லியும் இல்லை. அப்படி எனக்கு சின்ன லேபமாய் ஜாப் செய்கிறோம். நான் சொல்கிறேன், இது பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ சுகர் செய்யும். ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மூலையில் ஒரு நரம்பு அங்கிட்டாகினா இங்கே எல்லாம் கூத்து முடிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தம் தான், இன்கானத் இல்லா செய்யத்தோ வாயுதத்தன். இவ்வளோ கூத்து போயிட்டாங்க, இவ்வளோ கதை காய்ச்சாங்க. என்ன ரசூல்மாருக்கு அவ்வளோ காய்ச்ச கதை என்னை பார்த்து சொந்த வந்தவன் அடிச்சு கொண்டாங்க. ஒரு சத்தம் தான் ரப்பு கிட்டால. அதுதான் சொல்கிறேன், சில நேரத்துக்கு அந்த மனுஷனே விட்டாலும் ரப்பு விட்டுறான் இல்லை. அவன்கிட்ட நல்லடியார்களுக்கு செஞ்சவங்களை அதுதான் நாங்கள் நல்லடியார்களோட பத்திரமாயிக்கணும், பத்திரமாக நடத்துக்கொள்ளணும். வேண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கோபம் வரும். நாங்கள் அவங்களோட தவறான முறையில் நடத்துக்கொள்ளணும். நாங்கள் அடுத்தவங்கள நல்லவோ எங்களுக்கு தெரியாது யார் அவுலியா யார் சரியில்லை இல்லை. நாங்கள் எல்லாரோடையும் இறக்கமாகிக்கணும். ஏண்டா யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும். நாங்கள் ஒன்று பேசிடுவோம், மனசை நோவடிச்சிடுவோம், அவங்க திரும்பி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பதுவா பண்ணுவாங்க, எங்களோட வாழ்க்கையை முடிச்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாம் பாதுகாக்கணும். சரி, நாங்கள் எல்லாரோட இறக்கமாக நடத்துக்கணும். ஏண்டா யாரோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுக்கன்னு எங்களுக்கு தெரியும். ஃபைதாகும் ஹாமிது, அதை சத்தழுது அப்பொழுது, எனவே அப்பொழுது ஹும் அவர்கள் ஹாமிதூன்
ஹாமிதூன் பாருங்கள் என்ன அர்த்தம் கொடுத்திக்கிறாருண்டு, அணைந்து போனார்கள். என்னது? அணைந்து போனார்கள். பெக்கடுக்குள்ளே போட்டிக்கிறார் ஹஸ்ரத், அழிந்து போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு அழிந்தது என்று பாவிக்கிற வார்த்தை ஹாமிதூன் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை என்ன தெரியுமாம்மா, என் உஸ்தாதும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் பாபிக்யூகளுக்கு போய்த்திக்கிங்க, பாபிக்யூ போட்டால் நெருப்பெல்லாம் போட்டால் அது தணலீக்கும் தானே. தணலீக்க போகல என்ன நடக்கும், நாங்கள் தணலை நூப்போம், மண் போட்டு நூப்போம். அதுக்கப்புறம் சில இடத்துல சின்ன சின்ன சோப்பு கலர் ஆகிக்கும். அதை நாங்கள் என்ன செய்வோம், காலால் சட்டை சட்டைன்னு அடித்து ஒரு அடியில் சக்குன்னு அடிப்போம். என்ன ஆகும், அது அப்படியே நூந்துடும். அதுதான் ஹாமிது. அப்படின்னா அதை நான் சும்மா சொல்ல, அதை நெருப்பிக்கிறது உசுரிக்கிறேன்டா, அதை சத்தத்தோடு அவங்களோட உசுரெல்லாம் ரூவெல்லாம் போகுது. மொத்தம் சரி மீறாங்களா, அப்படியே முழு சமுதாயத்திலே அது முழு சமூகத்தோட உசுரும் போகுது அந்த சத்தத்தோடு. ஏன்னா இந்த ஹாமிதூன் என்ற வார்த்தை ஒரு நெருப்பு பத்தி நூறுற மாதிரி அவனோட ரூவல் எல்லாமே இல்லாமல் சுப்ஹானல்லாஹ். எப்படி அதுதான் குர்ஆன்ல பசந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி அழிக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய லைட் சீக்குது ஒன்றுன்னா அப்படியே நூக்குகோல எப்படி லைட்டெல்லாம் நூந்து படும், அப்போ அப்படி இருட்டாயிடும். அதே மாதிரி அந்த மனுஷரை ஒவ்வொருத்தரா அழிகிறான். அப்படியே முழு மனுஷன் ஒரு சத்தத்தால் அப்படின்னா அல்லாஹ்வால காதுவல் வெட்டிக்கிறாயும் அந்த மனுஷன். அவங்க செஞ்ச பாவம் என்ன தெரியுமா, அவங்க நல்ல விஷயம் கேட்கல, அதுதான் செஞ்ச பாவம். அந்த ரசூல்மார்கள் சொல்ல போகல, அதை கேட்க ரெடி இல்லை. அவங்க உங்களுக்கு நல்ல விஷயம் கேட்கலாவா, அப்போ உங்களுக்கு சத்தம், இதை சத்தத்தை கேளு. சூரத் பக்கராலையும் வருது, சாரி பக்கரா இல்லை தபாரக்கல்ல வருது. நீங்கள் நல்ல விஷயம் கேட்கலையா, நீங்கள் கேட்பீங்க நரகத்துடைய சத்தத்தை. நரகத்தில் போடப்படக்கோல அவங்களுக்கு அதை சத்தம் நீங்கள் நசீர் உங்களோட எச்சரிக்கையாளர் சொன்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்க ரெடி இல்லை, அதுக்கு எதிராக பேசினீங்க, அதை நீங்கள் சரியாக காலத்தை அது கேட்கல யோசிக்கல, நீங்கள் இன்றைக்கி நரகத்தில் சத்தத்தை கேளுங்க. அதே மாதிரி இவங்க நல்ல விஷயம் கேட்கல, துன்யாலே அவங்களுக்கு ஒரு சத்தத்தில் அவங்க அழிகிறாங்க. அதே மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும், நரகத்தில் போடக்குள்ளே அதே கேள்வி வரும் இவங்களுக்கும். இந்த தபாரகல்ல இதில் வந்த மாதிரி இவங்களே நரகத்தில் போடக்குள்ள கேட்பாங்க, உங்களுக்கு நசீர் வரலையா, எச்சரிக்கையால் வரலையா? வந்தாங்க, ஒருத்தருக்கு 3 பேர் வந்தாங்க. அது போதாது ஒரு மனுஷனும் வந்து சொன்னான், அவன் சொன்னதே நாங்கள் கேட்கல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லாருக்கும் நேர் வழியை நீ தான் காட்டணும். கட்டாயம்